இந்த மதுரை மண்ணிலிருந்து கேட்கிறேன், முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் ஆட்சியா நடத்தீர்கள்? வெறும் காட்சிகள் தான் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் செய்கிறார். நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் செய்கிறார். இவர் என்ன செய்ய போகிறார் என்று நினைக்கலாம். எங்களுக்கு சிரித்து பேசவும் தெரியும், கடிந்து பேசவும் தெரியும். மேட்டுப்பாளையத்தில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இந்த திராவிட முடிவு ஆட்சிக்கு முன்னுரையை எழுதியிருக்கிறார். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மேட்டுப்பாளையத்திலே அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கும் போது திராவிட ஆட்சிக்கு முன்னுரை எழுதியிருக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திராவிட மாடல் கட்சிக்கு முடிவுரையை எழுதும். ஆட்சியா நடக்கிறது. 4 வருட ஆட்சி. இன்னைக்கு 4.25 வருஷம். இன்னைக்கு நான் ஏற்கனவே காலையில் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தேன். எனக்கு சிறு வயதில் இருந்த ஒரு ஞாபகம். எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க பனகுடி பக்கத்தில் இருக்கிற ISRO ராக்கெட் டெஸ்ட் தளம், அதை கொண்டு வந்தவரே விஞ்ஞானி நம்பி நாராயணன் அவர்கள். அவர் இங்கு அதே ஊரை சேர்ந்தவர், எனக்கு உறவினர் போன்றவர். அப்பொழுது ஒரு ராக்கெட் டெஸ்டுக்காக என்னை உள்ள கூட்டு போயிருந்தாங்க. உள்ள கூட்டிட்டு போகும்போது, நான் சின்ன பையன், ஒரு 25 வயசு இருக்கும். உள்ள கூட்டிட்டு போகும்போது எங்களெல்லாம் கதவுக்குள்ள க்ளோஸ் பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த டிஜிட்டல்ல நம்பர் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. டிஜிட்டல்ல நம்பர் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்பர் 100 இருக்கும். அதுக்கப்புறம் 99, 98, 97, அப்புறம் 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0 வரும்போது அங்க பிளாஸ்ட் ஆகி அந்த அப்படியே டிவியில் அப்படியே காட்டினாங்க. எனக்கு இன்னைக்கு காலையில் அப்படியே அந்த பிளாஷ்பேக் தான் ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு திமுகவுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு காலையில் பார்த்தேன். இன்னும் 177 நாள் இருக்கு. இன்னும் 177 நாள் இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கு. நாளைக்கு விடிஞ்சா 176. நாளைக்கு நான் சிவகங்கை போகும்போது 176. அதனுடைய மறுநாள் நான் செங்கல்பட்டுக்கு போனால் 175 நாள். ஆக இந்த நாட்கள் குறைந்து வந்தே கொண்டிருக்கிறது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் துணை முதலமைச்சர் சொல்றார், தேர்தல் அறிக்கையில் சொன்னது. அவர் சொல்றார், இன்னும் ஓரிரு மாதங்களில் விட்டு போன மகளிர் தொகையை நாங்கள் கொடுப்போம், கொஞ்சமாவது வேணும். இது 4.25 வருஷம் கொடுக்காம இன்னும் ஓரிரு மாதங்களில் கொடுப்பாங்கன்னா, ஓரிரு மாதங்களில் தமிழக மக்கள் உங்களுக்கு பைசா நிறைய கொடுப்பாங்க 2026. இந்த சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் விடியாத அரசு, மக்களுக்கு விரோதமான அரசு. இந்த திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்காக தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இதனுடைய தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள். இந்த தேசிய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மக்கள் விரோத அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால், எல்லோரும் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். எல்லோரும் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எல்லோரும் சேர்ந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.